வணக்கம். இது உங்கள் யாஸ் அகாடமி. ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் ஜனவரி 24, 25 தேதியில நடக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அரசு வேலையில இருக்கிற நமக்கு எதுக்கு எக்ஸாமு? நம்ம தான் ஏற்கனவே வேலையில இருக்கிறோம். இப்படி பண்றாங்களே அரசாங்கம் என்று சொல்லி ரொம்ப மன கஷ்டத்தோட இருப்பீங்க. இருந்தாலும் சில பேரு என்ன முடிவுக்கு வந்திருப்பீங்க அப்படின்னா, அ தொடர்ந்து நம்ம ஜாப் இருக்கணும் அப்படின்னு சொன்னா தேர்வு எழுதுவோம். இல்ல நமக்கு ப்ரமோஷன் வேணும்னா தேர்வு எழுதி தானே ஆகணும். இப்ப அரசாங்கம் சொல்றத நம்ம செஞ்சு தான் பார்க்கணும். அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்குள்ள வந்திருப்பீங்க. உங்க எல்லாருக்கும் அன்பு வணக்கங்கள். உங்களுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கிறோம். ஸோ இந்த வீடியோடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, உங்களுடைய வெற்றிக்கு உதவுறதுக்காக ஒரு சிறப்பான ஒரு டெஸ்ட் பேட்ச வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அதுவும் ஆன்லைன்ல. ஸோ அத பத்தின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோல சொல்லப் போறேன். நம்ம சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவ நீங்க பார்க்கலாம். ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ளார போகலாம். அப்போ ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் நடத்தக்கூடிய அந்த தேர்வுக்கு யாஸ் அகாடமி ஒரு அருமையான ஒரு ஆன்லைன் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போறோம். ஸோ அந்த தேர்வு முக்கியமான டேட் வந்து குடுத்துருக்கோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் தேர்வு என்னைக்கு தொடங்குது அப்படின்னு சொல்லி தேர்வு என்னைக்கு தொடங்குது அப்படின்னா, டிசம்பர் 1ஆம் தேதி உங்களுக்கு தொடங்குது. பேப்பர் 1ஆக நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு டிசம்பர் 1ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கி, அது அதேபோல வந்து ஜனவரி 19 வரைக்கும் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கு. இந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எழுதுற மாரி. ஏன்னா உங்களுக்கு படிக்கணும் இல்லையா? ஏன்னா ஸ்கூல் போயிட்டு வருவீங்க. ஸ்கூல்லயே ரொம்ப டயர்ட் ஆகி வருவீங்க. இதான் கொஞ்சம் கொஞ்சம் தான் படிக்க டைம் இருக்கும். அதனால ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் அந்த எக்ஸாம் வந்து டேட் போட்டிருக்கிறேன். ஸோ அதனால நீங்க கண்டிப்பா உங்களால அந்த ஒரு நாளுக்குள்ளார நீங்க படிக்க ட்ரை பண்ணணும். வேற வழி இல்ல. நேரம் கிடைக்குது, கிடைக்கல. எப்படியாச்சும் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து, இல்ல தூக்கத்த விட்டு தான் நீங்க கொஞ்சம் படிச்சாகணும். இல்ல பள்ளிக்கூடத்திலேயே டைம் இருந்ததுனா கூட படிக்கலாம். இல்ல டிஆர்பி அல்லது எஸ்சிஆர்டி உங்களுக்கு கோச்சிங் குடுக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அப்படி குடுத்தா கூட நீங்க அந்த கோச்சிங் எடுத்துக்கிட்டா கூட, இந்த டெஸ்ட் பேட்ச நீங்க கண்டிப்பா நீங்க உங்களுக்கு பயன்படுத்திக்கணும். ஓகேவா? அதனால இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த எக்ஸாம்லயே 3 எக்ஸாம் குடுத்துருக்காங்களே, அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னாம, அந்த எக்ஸாம்ல கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, உங்க மாணவர்கள் முன்னாடி டீச்சர்ஸ்லாம் எக்ஸாம் எழுத போறாங்களாம். பாஸ் ஆயிட்டாங்களா? ஃபெயில் ஆயிட்டாங்களா? அப்படின்னு நாளைக்கு உங்கள தவறா நினைக்காதபடிக்கு, நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, எக்ஸாம்லயே பாஸ் பண்ணி காமிங்க. ஸோ நாங்க தகுதியான டீச்சர் தான் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்துக்கு இல்ல, உங்களுடைய மாணவர்களுக்கு கூட ஒரு குழப்பத்த ஏற்படுத்தலாம். எல்லாரும் டீச்சர்ஸ்லாம் வச்சிருக்கிறாங்களா? எல்லாம் எழுதாம தயங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி மறைமுகமா அவங்களுக்குள்ளார ஒரு பேச்சு இருக்கலாம் இல்லையா? அப்போ உங்களுடைய மாணவர்களுக்கு முன்னாடி நீங்க ரோல் மாடலா தேர்விலேயே நீங்க வெற்றி அடைந்து காட்டுங்க. ஓகேவா? ஓகே. அப்போ பேப்பர் 1க்கு எப்ப டெஸ்ட் தொடங்குது அப்படின்னா, டிசம்பர் 1, 2025ல வந்து தொடங்குது. அதேபோல பேப்பர் 2ல வந்து அ ஆன்லைன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் டிசம்பர் 2ஆம் தேதி வந்து தொடங்குது. ஸோ தேர்வு என்னைக்கு முடியுதுன்னா, பேப்பர் 1க்கு ஜனவரி 10ஆம் தேதியும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, தேர்வு முடியிறது வந்து ஜனவரி 20ஆம் தேதி முடிய போகுது. ஏன்னா 24ஆம் தேதி எக்ஸாம்னு சொல்லியிருக்கிறதுனால, ஒரு 4, 5 நாள் நீங்க அ ரிவிஷன் பண்ணிட்டு அந்த தேர்வ எழுதுறதுக்கு சரியா இருக்கும். ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, 25 தேர்வுகள். மொத்தம் வந்து 25 தேர்வுகள் நம்ம வந்து நடத்தப் போறோம். ஓகே தானே? கிட்டத்தட்ட உங்களுக்கு 2000க்கு மேற்பட்ட வினாக்கள் உங்களுக்கு வழங்கப் போறோம். சரி, தேர்வு எப்படி நடக்க போகுதுன்னா, ஆன்லைன்ல நடக்குது. ஸோ தஞ்சாவூர் பக்கத்துல இருக்கிறவங்க, தஞ்சாவூர்ல வந்து என்னால நேரடியா எழுத முடியுங்கிறவங்க, நீங்க ஆஃப்லைன் வந்து எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ அது நீங்க ஃபோன் பண்ணி எனக்கு டீட்டெயில்ஸ் கேட்டுக்கங்க. ஸோ இல்ல எனக்கு ரொம்ப லாங்ல இப்ப வேற வேற டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடு, ஆல் ஓவர் தமிழ்நாடுல இருக்கிறவங்க, இந்த தேர்வ நீங்க ஆன்லைன்ல சூப்பரா எழுதிக்கலாம். ஸோ எப்படின்னா, நம்மளுடைய யாஸ் அகாடமிக்கு மொபைல் ஆப் இருக்கு. ஸோ அந்த மொபைல் ஆப் மூலியாக நீங்க உங்களுடைய தேர்வ எழுதிக் கொள்ள முடியும். ஓகேவா? ஸோ ரிசல்ட் எப்ப கிடைக்கும் சார் அப்படின்னா, நீங்க அந்த தேர்வு எழுதி முடிச்சு சப்மிட் குடுத்தீங்கன்னா, உடனே உங்களுக்கு ரிசல்ட் வந்துரும். உங்களுடைய ஸ்கோர் என்னான்னு காட்டிரும். ஓகேவா? அதேபோல ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிஎஃப் வடிவில அதே அம் நம்ம மொபைல் ஆப்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் தனியாவும், ஆன்சர் கீ தனியாவும் உங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா, போட்டு குடுத்துருவேன். நீங்க அத பார்த்துக்கலாம். அந்த ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். அதேபோல ஆன்சர் வந்து மார்க் பண்ணியிருக்கும். அத நீங்க ஒரு ஸ்டடி மெட்டீரியலா ஃப்ரீ டைம்ல, பஸ்ல போற டைம்ல, இல்ல கிளாஸ்ல ஃப்ரீயா இருக்க டைம்ல, ஏதோ ஒரு டைம்ல நீங்க அத எடுத்து திரும்ப எடுத்து படிக்கிறதுக்கு, அத நீங்க ஒரு ஸ்டடி மெட்டீரியலாவும் பயன்படுத்திக்கலாம். ஓகேவா? புரிஞ்சுதா இதுவரைக்கும்? ஓகே. ஸோ அடுத்து நம்ப ஷெட்யூலுக்கு வந்து போவோம். இப்ப பேப்பர் 1க்கான ஷெட்யூல் வந்து பேப்பர் 1 எக்ஸாம் எழுத போறவங்க நீங்க பாருங்க. ஸோ உங்களுக்கு 25 தேர்வுகள். ஸோ டெய்லியும் தேர்வு எப்ப நடக்கும் அப்டின்னா, நைட் வந்து 8:30 8:30 மணிக்கு ஆரம்பிச்சு 9:30 மணிக்கு உங்களுக்கு முடியும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு அதே போல இது ஒரு தேர்வு நான் வந்து அசைன் பண்ணிட்டேன் அப்டின்னா, அது கிட்டத்தட்ட 24 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லைவ்ல இருக்கும். ஓகேவா? 24 ஹவர்ஸ்க்குள்ள நீங்க எழுதி முடிச்சிடணும். இல்ல என்னுடைய சஜஷன் என்னன்னு சொன்னா, கரெக்ட்டா அந்த 8:30லேருந்து 9:30க்குள்ள எழுதணும் அப்டின்னு நீங்க நெனச்சு எழுதுனா மட்டும் தான் கரெக்ட்டா எழுத முடியும். ஸோ அப்புறமா எழுதிக்கலாம் அப்டின்னு நெனச்சீங்கன்னா, அ அது சரியா இல்லாம போயிரும். ஓகேவா? தேங்கி போயிரும் கொஸ்டினு. அப்புறம் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, கொ டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆப்ஷன் காமிக்கும். ஓகேவா? ஸோ அதனால 24 ஹவர்ஸ் டைம் இருக்கும்.
தவிர்க்க முடியாத காரணங்களெல்லாம் நீங்க கொஞ்சம் லேட்டா எழுதிக்கலாம். இல்லன்னா கரெக்ட்டா 8:30க்கு டெஸ்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். நீங்க எழுதி அந்த டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். ஓகேவா? சரி இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பேப்பர் 1 உடைய ஷெட்யூல் வந்து பார்த்துருவோம். அடுத்து பேப்பர் 2 சயன்ஸ், அடுத்து பேப்பர் 2 சோசியல் வந்து பார்த்துருவோம். ஓகேவா? சிம்பிளா தான் நான் குடுத்துருக்கேன். ஒண்ணும் அதிகமா ரொம்ப காம்ப்ளிகேஷனா இல்ல. இப்ப பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 1ஆம் தேதி 6ஆம் வகுப்பு தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலேருந்து டெஸ்ட் நடக்கும். அதேபோல வந்து அடுத்து 1 நாள் பிரேக் விட்டுட்டு, 1 நாள் படிக்கிறதுக்கு டைம் குடுத்துட்டு, அடுத்து கணிதம் மற்றும் இவிஎஸ் டிசம்பர் 3ஆம் தேதி வந்து நடக்கும். டிசம்பர் 5ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ம் சைக்காலஜில வந்து பார்த்தோம்னா, பார்ட் ஏ, பார்ட் பின்னு சொல்லி சிலபஸ்ல குடுத்துருப்பாங்க. ஸோ, அந்த பார்ட் ஏ சைல்ட் டெவலப்மெண்ட்ல யூனிட் 1 மற்றும் யூனிட் 2 ஸோ இது 2 சேர்த்து 3வது டெஸ்ட்டா நம்மளுக்கு நடக்கப் போகுது. ஓகேவா? ஸோ, அடுத்து டிசம்பர் 7ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, அம் 7த் தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலேருந்து தேர்வு நடக்கும். அதேபோல டிசம்பர் 9ஆம் தேதி 7த் கணிதம் மற்றும் இவிஎஸ் வந்து நடக்கும். அடுத்து டிசம்பர் 11 வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த சைக்காலஜி பார்ட் ஏல யூனிட் 3, யூனிட் 4 அதேபோல யூனிட் 5. ஸோ இந்த 3 யூனிட்லேருந்து உங்களுக்கு டிசம்பர் 11 வந்து நடக்கும். இப்போ பாருங்க இதுவரைக்கும் 6த், 7த் முடிஞ்சிருச்சு. ஒரு 6 டெஸ்ட்ல நம்ம 6த், 7த் ஃபுல்லாவே நம்ம என்ன பண்றோம்? முடிச்சுட்டோம். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 13ஆம் தேதி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 8த் தமிழ் இது வந்து தனித் தேர்வா நடக்கும். அதேபோல டிசம்பர் 15 வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆங்கிலம் வந்து தனித் தேர்வா நடக்கப் போகுது. அதேபோல டிசம்பர் 17 8த் ஸ்டாண்டர்ட் கணிதம் அது வந்து நடக்குது. அதேபோல 19 வந்து இவிஎஸ் 21ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்ட் பி சைக்காலஜில பார்ட் பில வந்து லேர்னிங் அந்த பிரிவுல யூனிட் 1 மற்றும் யூனிட் 2லேருந்து உங்களுக்கு டெஸ்ட் வந்து நடக்கும். ஓகேவா? சரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இதோட 8ஆம் வகுப்பு நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. 3 ஸ்டாண்டர்ட் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. என்னைக்கெல்லாம்? டிசம்பர் 21ஆம் தேதிக்குள்ள. ஸோ இது உங்களுக்கு படிக்கிறதுக்கும் அருமையான ஒரு ஷெட்யூல். சூப்பரா நீங்க ரெடி ஆகி நிச்சயமா உங்களால ஜெயிக்க முடியும். ஏன்னா ஏற்கனவே நீங்க கிளாஸ் எடுத்துட்டு இருப்பீங்க. அப்போ சில சப்ஜெக்ட் உங்களுக்கு நல்லாவே ஆழமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில நெறைய படிக்காத சப்ஜெக்ட் மட்டும் நீங்க கவனம் செலுத்தி படிச்சீங்கன்னா, இது சிம்பிளான விஷயம் தான். நீங்க பயப்பட தேவையில்ல. மார்க் குறைங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கூட உங்களுக்கு இல்ல. ஓகேவா? நீங்க நினைச்சா நிச்சயம் உங்களால சாதிக்க முடியும். நீங்க அநேக சாதனையாளர்களை நீங்க உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களால சாதிச்சு காட்ட முடியும். ஓகேவா? சரி அடுத்து டிசம்பர் 23 9த் தமிழ். ஸோ 9த் தமிழ் அது வந்து தனித் தேர்வா நடக்குது. அதேபோல டிசம்பர் 25 வந்து பார்த்தீங்கன்னா, ஆங்கிலம் 9த். ஸோ 9த் தேவையா அப்படின்னா, அப்போ 8த் வரைக்கும் நம்மளுக்கு வந்து போதுமானது. இருந்தாலும் ஒரு பார்வைக்கு ஏன்னா ஆசிரியரா இருக்கிறாங்க. இந்த எக்ஸாம்ல நடந்து முடிஞ்ச எக்ஸாம்ல 8த் வரைக்கும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 8த் வரைக்கும் கேட்கலாம். திடீர்னு கடந்த ஆண்டுகள்ல கேட்ட மாரி 9த், 10த்லலாம் கேட்டாங்கன்னா, நம்ம சமாளிக்கணுங்கிறதுக்காக நம்ம அத வைக்கிறோம். ஓகேவா? சரி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 27 9த் கணிதம். அடுத்து டிசம்பர் 29 9த்லேருந்து எல்லாமே எல்லா பாடங்களும் வரப்போகுது. இவிஎஸ்ஸா வரப்போகுது. அடுத்து டிசம்பர் 30 நம்மளுக்கு வந்து சைக்காலஜில அந்த பார்ட் பில இருக்கக்கூடிய யூனிட் 3, யூனிட் 4லேருந்து நம்மளுக்கு தேர்வு இருக்கும். ஸோ அடுத்து ஜனவரி 1ஆம் தேதி புது வருஷம் 2026 நியூ இயர் அன்னைக்கும் நம்மளுக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு. ஸோ நியூ இயர் செலிப்ரேஷன் முடிச்சுட்டு நீங்க நைட்டு வந்து 8:30க்கு இந்த தேர்வை எழுதலாம். அப்போ 9த் 10த் தமிழ். ஸோ அதேபோல ஜனவரி 3ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 10த் ஆங்கிலம். அதேபோல ஜனவரி 5 வந்து பார்த்தீங்கன்னா 10த் ஸ்டாண்டர்ட்ல இருக்க கணிதம். அடுத்து 7 வந்து பார்த்தீங்கன்னா 10த் இவிஎஸ். அடுத்து ஜனவரி 9ஆம் தேதி யூனிட் 5 யூனிட் 6 இதோட உங்களுக்கு சைக்காலஜி முடிஞ்சிருது. ஓகேவா? இதோட நம்ம 6லேருந்து 10த் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் சப்ஜெக்ட்டும் ப்ளஸ் வந்து சைக்காலஜியும் நம்ம சேர்த்து டெஸ்ட் எழுதி முடிச்சிருப்போம். என்னைக்கெல்லாம்? ஜனவரி 9ஆம் தேதியெல்லாம். ஓகேவா? ஜனவரி 9ஆம் தேதியெல்லாம் உங்களுக்கு டெஸ்ட் முடிஞ்சிருக்கும். சரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 ஃபுல் மாடல் எக்ஸாம் வந்து இருக்கு. என்னைக்கு அப்படின்னா, ஒரு 10ஆம் தேதி, 11, 12 3 நாள் உங்களுக்கு பிரேக்கு. ஸோ ஏன் பிரேக் அப்படின்னா, உங்களுக்கு ரிவிஷன் குடுக்கறதுக்காக அந்த டைம். ஓகேவா? ஸோ ரிவிஷன் முடிச்சுட்டு நீங்க ஜனவரி 13ஆம் தேதி நீங்க ஃபுல் மாடல் எக்ஸாம் 6:30லேருந்து 9:30 3 ஹவர்ஸ் அந்த எக்ஸாம் வந்து நடக்கும். அதேபோல ஒரு நாள் பிரேக் விட்டு ஜனவரி 15ஆம் தேதி பொங்கல் தான் இருந்தாலும் பரவாயில்ல. நம்ப டெஸ்ட் வச்சு தான் ஆகணும். வேற வழி இல்லையா? ஏன்னா வாழ்க்கைக்கான ஒரு பெரிய ஒரு சவாலாக வந்து நிக்கிறப்ப நம்ப பொங்கல் கொண்டாடிடுவோம். கொண்டாடிட்டு அதே சமயத்துல நம்ப இந்த தேர்வையும் நம்ம எழுதிருவோம். அப்போ 6:30லேருந்து 9:30 வரைக்கும் ஃபுல் மாடல் எக்ஸாம் 2 வந்து நடக்கும். ஸோ அடுத்து ஜனவரி 17ஆம் தேதி ஸோ லீவ் விட்டுருப்பாங்க. அப்போ நல்லாவே நீங்க படிக்கிறதுக்கு டைம் கிடைக்கும். அப்போ ஜனவரி 17 வந்து பார்த்தீங்கன்னா 3வது மாடல் எக்ஸாம். ஜனவரி 19 4வது மாடல் எக்ஸாம். ஓகேவா? நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா ஃபைனல் மாடல் எக்ஸாம் 1ம் உங்களுக்கு நான் குடுப்பேன். சரியா? ஸோ இதுவரைக்கும் நம்ம பேப்பர் 1க்கான அந்த ஷெட்யூல் வந்து பார்த்துட்டோம்.
ஸோ அதே போல தான் இருக்க போது மேத்ஸ் அண்ட் சயின்ஸ். என்னன்னா அந்த இவிஎஸ் இருக்க இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இவிஎஸ் இருக்க இடத்துல சயின்ஸ் வந்துற போகுது. அது மட்டும் நம்ம ஒரு டைம் பார்க்குறோம். சரி, அப்போ டிசம்பர் 2ஆம் தேதி. ஏன்னா பேப்பர் 2க்கான தேர்வுகள் டிசம்பர் 2ஆம் தேதி தான் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. 1ஆம் தேதி பேப்பர் 1க்கும், 2ஆம் தேதி வந்து பேப்பர் 2க்கான டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. இப்போ தமிழ் மற்றும் ஆங்கிலம். ஸோ முழுமையா பாருங்க. எப்படி அட்டெண்ட் பண்றது எல்லாம் தெரிஞ்சுக்கங்க. அ ரொம்ப பிரைஸ் வந்து கம்மியான பிரைஸ் தான். உங்களால எளிதாக அந்த தேர்வுல கலந்து கொள்ள முடியும். ஓகேவா? அப்ப தமிழ் மற்றும் ஆங்கிலம் தேர்வு டிசம்பர் 2ஆம் தேதி நடக்குது. அடுத்து டிசம்பர் 4ஆம் தேதி கணிதம் மற்றும் சயின்ஸ்க்கான தேர்வு நடக்குது. அடுத்து டிசம்பர் 6 வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, கல்வி சைக்காலஜிலேருந்து ஃபர்ஸ்ட் டாபிக் கல்வி உளவியலின் இயல்பு, மனித வளர்ச்சி முன்னேற்றம். ஸோ இத சேர்த்தா நம்மளுக்கு 6த் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 7த் ஆங்கிலம், அடுத்து 7த் கணிதம், சயின்ஸ் இது சேர்ந்து 8 மற்றும் 10 தேதி நடக்கப் போகுது. டிசம்பர் 12ஆம் தேதி சைக்காலஜி அறிதிறன் வளர்ச்சியிலேருந்து நம்ம நடக்கப் போகுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 14 8த் ஸ்டாண்டர்ட் தமிழ் தனித் தேர்வா நடக்கும். ஆங்கிலம் தனித் தேர்வா நடக்கும். கணிதம் தனித் தேர்வா நடக்கும். சயின்ஸ் வந்து தனித் தேர்வா நடக்கும். அடுத்து வந்து சைக்காலஜி தனித் தேர்வா நடக்கும். ஓகேவா? ஸோ அதேபோல 9த் வந்து பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 24 வந்து ஸ்டார்ட் ஆகுது. 9த் தமிழ் வந்து அதேபோல தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சைக்காலஜி சொல்லிட்டு இதெல்லாம் தனித்தனி தேர்வுலாம் உங்களுக்கு நடக்கப் போகுது. சரியா? 14ஆம் தேதி வரைக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அ டு ஜனவரி 4ஆம் தேதி ஜனவரி 4ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 10த் தமிழ் ஸ்டார்ட் ஆகி, அம் ஜனவரி 6, ஜனவரி 8, ஜனவரி 10, ஜனவரி 12 சைக்காலஜி. ஸோ எல்லாம் டோட்டலா நம்மளுக்கு ஒரு முறை 6லேருந்து 10த் வரைக்கும் எல்லாமே நம்ம எழுதி டெஸ்ட் எழுதி முடிச்சிடுறோம். முடிச்சுட்டு 12ஆம் தேதி ஓகே. அடுத்து 13, 14, 15. ஸோ உங்களுக்கு பொங்கல் உங்களுக்கு ரெஸ்ட் கிடைக்கிற மாரி இருக்கு இல்லையா? சரி. லீவா இருக்கும். ஸோ நல்லா அந்த டைம்ல நீங்க தயாராகிக்கலாம். இப்போ ஜனவரி 15ஆம் தேதி ஃபுல் மாடல் எக்ஸாம் 1 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதே 6:30 ஆரம்பிச்சு 9:30 வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். அதே போல் ஜனவரி 16ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2வது மாடல் எக்ஸாம். ஜனவரி 18 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3வது மாடல் எக்ஸாம். ஜனவரி 20 4வது மாடல் எக்ஸாம். நீங்கள் விருப்பப்பட்டால் 5வது அல்லது முழு ஃபைனல் மாடல் எக்ஸாம். ஸோ உங்களுக்கு அதுவும் நான் வச்சு கொடுக்குறேன். ஓகேவா? சரி. என்னைக்கு விருப்பப்படுறீங்களோ அன்னைக்கு வச்சு கொடுக்குறேன். ஸோ அதே போல தான் சோசியல் சயின்ஸு. சோசியல் சயின்ஸுக்கு இந்த சயின்ஸ் இருக்கிற இடத்துல ஃபுல்லா உங்களுக்கு சோசியல் சயின்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் வித்தியாசம். வேற ஒண்ணும் இல்ல. சரிதான்? இதே இப்போ பேப்பர் 2 சயின்ஸ் சயின்ஸ் எங்க சயின்ஸ் நடக்கிற அன்னைக்கு ஃபுல்லா வந்து நம்மளுக்கு வந்து சோசியல் சயின்ஸ் வந்து நடக்க போகுது. ஸோ அத மட்டுமும் நம்ம பார்த்துருவோம். ஓகேவா? சரி. பார்க்கும்போது அ வித்தியாசம் அது மட்டும் தான் நமக்கு மாறப்போகுது. பார்க்குறப்ப டிசம்பர் 4ஆம் தேதி 6த் ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் ஃபுல்லா நம்மளுக்கு தேர்வு நடக்கும். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 10ஆம் தேதி 7த் ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் ஃபுல்லா டெஸ்ட் நடக்கும். ஸோ அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிசம்பர் 18 வந்து இதுக்கப்புறம் நான் பிரிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் சைஸ் பெருசா இருக்கும். 8வதுக்கு அப்புறம் பாடங்கள் நெறைய இருக்கும். மொத்தமா படிச்சு எழுத முடியாது. அதனால ஒரு 2ஆ பிரிச்சு ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். இப்போ டிசம்பர் 18 வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 8ஆம் வகுப்பை சேர்ந்த வரலாறு மற்றும் பொருளாதாரமும், டிசம்பர் 20ஆம் தேதி புவியியல் மற்றும் குடிமையியல் நடக்கும். ஓகேவா? ஸோ அதே போல உங்களுக்கு டிசம்பர் 28 9ஆம் வகுப்பு வரலாறு மற்றும் பொருளாதாரமும், டிசம்பர் 30ஆம் தேதி 9ஆம் வகுப்பு புவியியல் மற்றும் குடிமையியல் நடக்கும். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜனவரி 8 10ஆம் வகுப்பு வரலாறு, பொருளாதாரமும், 10ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, ஜனவரி 10ஆம் தேதி புவியியல் மற்றும் குடிமையியலும் வச்சு டோட்டலா உங்களுக்கு எக்ஸாம் முடிய போகுது. ஓகேவா? ஸோ இந்த ஷெட்யூல் 3 ஷெட்யூலுமே உங்களுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லன்னா கமெண்ட் பாக்ஸ்ல போயிட்டு எந்த ஷெட்யூல் உங்களுக்கு வேணுமோ, உங்க நேமும், உங்களுடைய ஃபோன் நம்பரும் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு WhatsAppல நான் கான்டாக்ட் பண்றதுக்கு கூட சரியா இருக்கும். வேற ஏதாச்சும் தகவல் அனுப்புறதுக்கும் அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அதனால நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கங்க. இல்ல அப்படி சொன்னா உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல வந்து, "சார் எனக்கு வந்து நான் பேப்பர் 1 எக்ஸாம் எழுத விரும்புறேன். அதேபோல பேப்பர் 2 எக்ஸாம் எழுத விரும்புறேன். இல்ல பேப்பர் 2 மேத்ஸ் எழுத விரும்புறேன் அல்லது சோசியல் சயின்ஸ் எழுத விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மெசேஜ் பண்ணி உங்களுடைய நேமும் உங்களுடைய நம்பரும் நீங்க போட்டீங்கன்னா நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஷெட்யூல்லாம் தனித்தனியாக அனுப்பிச்சுடுறேன். நீங்க ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துட்டு நீங்க சூப்பரா தயாராகலாம். சரி, ஓகே. நீங்க நடத்தக்கூடிய எக்ஸாம்ல நாங்க எப்படி சார் கலந்து கொள்றது? எனக்கு பிடிச்சிருக்கு இந்த தேர்வு. ஏன்னா ஜனவரி 20ஆம் தேதிக்குள்ள. அப்ப டிசம்பர் 1ஆம் தேதி ஆரம்பிச்சு நான் ஜனவரி 20ஆம் தேதிக்குள்ள நான் முழுமையா தயாராகிருவேன். அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. ஓகே. இப்ப நான் டெஸ்ட் எழுத ஓகே சார். எங்களுக்கு எப்படி எக்ஸாம் நீங்க குடுக்க போறீங்க? அப்படின்னு நீங்க கேட்பீங்க இல்லையா? ஸோ அதற்கான பதில் இப்ப தேர்வு கலந்து கொள்வது எப்படி? அப்படின்னா, இப்ப தேர்வு கட்டணத்தை வந்து 9597003467 அப்படிங்கிற என்னுடைய நம்பருக்கு வந்து நீங்க ஜிபே பண்ணணும். ஓகேவா? எவ்வளோ அமௌண்ட், எவ்வளோ டிஸ்கவுண்ட்ங்கிறத கடைசியா நம்ம பார்ப்போம். அதோடைய ஸ்கிரீன்ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பெயர்,
உங்களுடைய ஊர், பேப்பர் ஒன்னா பேப்பர் டூவா, பேப்பர் ஒன்று பேப்பர் டூவில் மேக்ஸ் அண்ட் சயின்ஸா அல்லது சோஷியல் சயின்ஸா அப்படிங்கிறதையும் உங்களுடைய ஃபோட்டோ ஒன்றையும் என்னுடைய அதே நம்பருக்கு 9597003467 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க. ஸோ அதை சரி பார்த்த பிறகு உங்களை ஆன்லைன் டெஸ்ட் பேட்சில் இணைச்சிருவேன். ஓகேவா? சரி. அப்போ நீங்கள் டெஸ்ட் எப்படி சார் எழுதணும்னு சொன்னீங்க அப்படின்னா, மொபைல் ஆப்பில் தான் சார் எழுத போகிறோம்னு சொன்னீங்க. அப்போ மொபைல் ஆப்பில் எழுதணும் அப்படின்னா அதை எப்படி சார் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்கள் மொபைல் ஆப் டீட்டெயில்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? ஸோ அதுக்கான பகுதியை நம்ம வந்து பார்க்க போகிறோம். என்னன்னு சொன்னால் இப்போ கூகுள் ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோர் போயிட்டு யாஸ் அகாடமி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ஸோ டைப் பண்ண அந்த மாதிரி உங்களுக்கு காமிக்கும் யாஸ் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிம்பிள் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? நம்மளுடைய சிம்பிள் இருக்கும், எம்பளம் இருக்கும். ஸோ இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. சரியா? டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் கொடுக்கும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுக்கும். என்ன ஆப்ஷன் கொடுக்கும் அப்படின்னா, வாட்ஸ்அப் வழியாக உள்ளே போகிறீங்களா, வாட்ஸ்அப் வழியாக உள்ளே போகிறீங்களா அல்லது அனதர் மெத்தட் வழியா உள்ள போறீங்களான்னு கேட்கும். ஸோ ரொம்ப ஈஸி வந்து அனதர் மெத்தட் தான். அதனால நீங்க அனதர் மெத்தட செலக்ட் பண்ணுங்க. ஸோ அனதர் மெத்தட் செலக்ட் பண்ண உடனே உங்களுடைய மொபைல் எண்ணை காட்டும் அது. அதுவே ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும்? காட்டும். ஸோ மொபைல் எண்ணை காட்டும். காட்டோனே சப்போஸ் என்ன சில பேரு ஒரே ஃபோன்ல 2 நம்பர், 3 நம்பர்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா? அதனால எந்த நம்பர் அப்படின்னு கேட்கும். ஸோ அந்த நம்பர கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. ஸோ நம்பர கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஓடிபி அதுவாவே வந்து ஃபில் ஆயிரும். 99% ஓடிபி அதுவே வந்து ஃபில் ஆயிடும். ஓகேதானே? ஏதோ ஒரு டைம் வந்து ஃபில் ஆகணும்னா நீங்கள் மேனுவலாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபில் பண்ண உடனே சாரி அடுத்து ஃபில் பண்ண உடனே உங்களுடைய நேம் கேட்கும். அது மிக முக்கியமானது. உங்களுடைய நேம் கேட்கும். ஸோ நேம் கேட்கும்போது இப்போ எடுத்துக்காட்டு உங்களுடைய பெயர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பெயர் வந்து பாபு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ பாபு அப்படின்னு போட்டு ஸ்பெஷல் டெட் அந்த ஸ்பெஷல் டெட் போட்டுங்க. இல்லை பாபு எஸ்பி டெட்டுன்னு போட்டுங்க. எஸ்பி டெட்டு அடுத்து பேப்பர் ஒன்னா பேப்பர் டூவா இப்போ பேப்பர் ஒன்று அப்படின்னா பேப்பர் ஒன்று போட்டுருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இல்லை பேப்பர் டூ எஸ்பி டி போட்டு பேப்பர் டூ சார் பேப்பர் டூவில் மேக்ஸ்னா எம்எஸ்னு போடுங்க. சோசியல் சயின்ஸ்னா எஸ்எஸ்ன்னு போடுங்க. ஓகேவா? எஸ்பிடி பேப்பர் டூ இப்படி சேவ் பண்ணிக்கங்க. சேவ் பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு அசைன் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் அதே சைமல்டேனியஸாக நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா நீங்கள் பே பண்ணிவிட்டு அந்த பே பண்ண டீட்டெயில்ஸ் எனக்கு அனுப்பிச்சிருப்பீங்க வாட்ஸ்அப்பில் இதே நேமில் பாபுங்கிற பேரில் எனக்கு கிரெடிட் ஆகியிருக்கா அப்படின்னு சொல்லி உங்கள் டீட்டெயில்ஸ் நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பினா செக் பண்ணிவிட்டு நான் உங்களை பேட்சில் வந்து சேர்த்து விட்ருவேன். ஓகேவா? ரைட். அப்போ அடுத்து இங்கே நேம் கொடுத்த உடனே நீங்கள் கெட் ஸ்டார்டட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உள்ளே போயிடும். உள்ளே போயிட்டு ஆல் கேட்டகரி இருக்கும். டிஎன்பிஎஸ்சியா, என்டிபிஎஸ்சியா, ஆர்ஆர்பியா, என்ன எக்ஸாம் படிக்க விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்கும். நீங்கள் ஜஸ்ட் வந்து ஆல் கேட்டகரி வந்து கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஆப்புக்குள்ளே போயிடும். சரியா? சரி. இப்போ அந்த செய்தி எனக்கு வந்துடும். நான் உங்களுக்கான டெஸ்ட் பேட்சில் அதை வந்து இணைச்சிருவேன். ஓகேவா? அப்புறம் அந்த டெஸ்ட் பேட்சுக்குள்ளார போன பிறகு நீங்கள் டெஸ்ட்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதில் போயிட்டு நான் டெஸ்ட் அசைன் பண்ணும்போது நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் அப்புறமா கூட நான் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக கூட உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஓகேவா? சிம்பிள் தான். சொல்றதுக்கு ரொம்ப நேரமா இருக்க மாரி இருக்கும். பட் அதான் செய்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் நீங்க செஞ்சு முடிச்சிடலாம். ஓகே. அடுத்த மிக முக்கியமான கேள்வி உங்களோட, இந்த தேர்வுக்கான கட்டணம் எவ்வளோ சார்? ஓகே. 25 டெஸ்ட் எழுத போறோம். சூப்பரா நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 1ஆம் தேதி ஆரம்பிச்சு ஜனவரி 20ஆம் தேதிக்குள்ள எங்கள நீங்க ரெடி பண்ண போறீங்க. டெஸ்ட் மூலியமா. ஓகே. அதுக்கு எவ்வளோ சார் நீங்க சார்ஜ் விரும்புறீங்கன்னு கேட்டா, ரூ. 2000 நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்முடைய யூடியூப் சப்ஸ்கிரைபர் மற்றும் நம்முடைய பார்வையாளர்களுக்காக அவங்க நவம்பர் 30ஆம் தேதிக்குள்ளார அவங்க இணையும் போது 30ஆம் தேதிக்குள்ளார ஃபீஸ் கட்டி அவங்க இணையும் போது கிட்டத்தட்ட நம்ம 20% தள்ளுபடி கொடுக்குறோம். ஸோ 20 தள்ளுபடி போக 1600 மட்டும்தான். ஸோ 1600 மட்டும்தான். ஓகேவா? ஸோ இந்த 1600 நீங்கள் ஜிபே பண்ணி நம்மளுடைய டெஸ்ட் பேட்சில் வந்து இணைஞ்சிக்கலாம். ஓகேவா? ஸோ அதே போல் இதே டைப்பில் உங்களுக்கு கிளாஸஸ் உங்களுக்கு வேணும் ஆன்லைன் கிளாஸஸ் வேணும்னா அதுக்கு ஆன்லைன் கிளாஸஸுக்கும் சேம் இதே தான் ஒரு 1500 தான் உங்களுக்கு வரும். ஆன்லைன் கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டுக்கு நாள் வந்து காலையில் 5 டு 5 மணிலேருந்து 7க்குள்ளார 5 டு 7 5 டு 7 வந்து காலையில் கிளாஸ் இருக்கும். நீங்கள் பார்க்க முடியலனா ரெக்கார்டிங் ஆகிக்கும். ஸோ அதை டீட்டெயில்ஸ் நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு இன்னொரு வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணி உங்களுக்கு போடுறேன். ஓகே. அதே போல் எப்படி படிக்கணும், வேகமாக எப்படி படிக்கிறது, ஸோ எந்தெந்த பாடங்களை ரொம்ப ஈஸியாக படிக்கலாம், எந்தெந்த பாடம் படித்தா இந்த டெட்டில் ஈஸியாக கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கும் நான் வீடியோ போட போகிறேன். ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை நீங்கள் தட்டி வச்சுருங்க. ஸோ அப்படி தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகே. நிச்சயமாக எல்லாராலும் ஜெயிக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த தேர்வுகளை எழுதுங்க.
உடனே நீங்க ஜனவரி 30க்குள்ளார நீங்க இணையறதுக்கு பாருங்க. சிம்பிள் தான். ஜிபே பண்ண போறீங்க. பண்ணிட்டு டீட்டெயில்ஸ் வந்து நீங்க குடுத்துட்டு ஜாயின் பண்ண போறீங்க. படிக்க ஆரம்பிங்க. நிச்சயமா உங்களால ஜெயிக்க முடியும். ஓகேவா? இதுவரை என்னுடைய காணொளிய கண்டதற்கும், நண்பர்களிடம் இத ஷேர் பண்ண போறதுக்கும், ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச்ல இணைய போறதுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஓகே. வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ. தேங்க் யூ.